ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு. ஐ வில் யூஸ் தம் ஆல். ஸோ முடிஞ்ச அளவு ஷார்ட் ரேஞ்ச் போகாமல் மிட் ரேஞ்சிலே வச்சு அடிக்க பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த குச்சியும் பார்க்க கொஞ்சம் மிட் ரேஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் பக்கத்தில் போனால் அந்த அக்காவோட என்னங்க இப்போ அந்த அக்கா பண்ண அட்டாக்லாம் கண்டிப்பாக லாங் ரேஞ்சில் என்னை வச்சு செஞ்சுருப்போம். பட் நான் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு தப்பிச்சிட்டேன். இந்த மேப்பில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதுதான், தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு தப்பிச்சிடலாம். கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டே இருந்தோன்னா அவங்க பின் வாங்குறாங்களே, ஸோ அதை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடலாம். அதுவும் இந்த ஒரு மேப்பில் அது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா ஒன்றுமே பண்ணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டு, ஸ்பார்டன் ரேஞ்ச் வர. டேய் ஏன்டா நீ திருப்பி இழுத்த, தண்ணிக்குள்ளேயே போக விட்டுருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு தோண வச்சிட்டானுங்க கடைசியில். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது அந்த கேம் டெவலப்பர்கிட்ட கேட்டுக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும்